ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங்க. 2-3 நாளைக்கு அப்புறம் தான் நம்மளோட மீன்கடை வீடியோ வந்தாச்சுங்க. மீன்கடை வீடியோவை ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்க மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கம்மா என்ன வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வாங்கினதா கிடைச்சதா அதை பார்த்தி ஒரு ஆள் தந்தது. ஓகேவா? முருங்கைக்காய். அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி. நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மீன், சாலை மீன், நல்ல பருஞ்சாலையா இருக்க. என்ன கொண்டு இருக்கு? 3 6 7 சாலை 50 ரூபா பார்த்துடுங்க. விலையோ இன்னைக்கு 7 சாலை. அடுத்தது இது என்னது? மை ஃபேவரட் பெரிய நெத்தலி. எனக்கு பெரிய நெத்தலி நல்லா பிடிக்கும் பார்த்துடுங்க. எவ்வளோமா? இவ்வளோ பெரிய நெத்தலி 50 ரூபா. நான் இந்த பெரிய நெத்தலி பொரிக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனால் எங்கள் அம்மா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எங்கள் மீது கறி வைப்பா பாருங்க. இம்மா கறிப்பியா பொரிப்பியா? அப்படினாலே நான் போயிட்டு வரதுக்குள்ளாடி எங்க மேல இருந்துருவா கறி வச்சுருவா பார்த்துடுங்க. நிறைய அம்மா மரம் அப்படிதான் அப்படியே ஏருக்கு மாறாதான் செயல்படும். பார்க்கறதுக்கே அழகா இருக்கு. உண்மையிலே மீன் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? நீங்க எவ்வளவு விலை கொடுத்தல் மீன் வாங்கினாலும் சரிதான், எப்படி இருந்தாலும் சரிதான். ஆனால் இந்த சாலைக்கும் நெத்தலிக்கும் டேஸ்ட்டுக்கு ஈடு ஆகவே ஆகாது. 500 ரூபாய்க்கு வஞ்சர மீனா இருக்கட்டும், எந்த மீனா இருக்கட்டும், 5 ரூபாய்க்கு இந்த சாலையோ இல்லைன்னா நெத்தலியோ வாங்கி அதை வெறும் உப்பு வத்தல் போட்டு சுட்டு தின்னா கூட அவ்வளோ ருசியா இருக்குங்க. இதை நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் சாரை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அரசியல் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னதான் ஆச்சு, அப்படிதான் ஆச்சு, இப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே தெளிவான மனநிலையோட தான் இருக்கிறாங்க. சரியா? நீங்க இது நாள் வரைக்கும் ஆட்சி பண்ண நிறைய பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சினிமா துறையில இருந்து என்ன செஞ்சவங்க தான், வந்தவங்க தான். ஆனா அவங்களுமே எவ்வளவு நல்ல ஒரு ஆட்சியை மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜய் சாரும் கண்டிப்பா என்ன செய்வாரு, கொடுப்பாரு. ஓகேவா? அதனால அவசரப்பட்டு அவங்கள விமர்சனம் பண்றது, பெரிய மூத்த தலைவர்களா இருந்தாலும் சரிதான், பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவங்களா இருந்தாலும் சரிதான், ஒருத்தங்க புதுசா வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம அறிவுரை கொடுக்கணும், அட்வைஸ் பண்ணணும். நீங்க எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்றதுதான் ஒரு பெருந்தன்மையான நாகரிகமான முறையான அரசியல் தலைவர்களோட பேச்சு. ஓகேவா? அதை விட்டுட்டு தமிழ்நாடு இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படியெல்லாம் முன்னாடிலாம் யோசிச்சிருந்தா சினிமால இருந்து யாராவது ஆட்சி பண்ணியிருக்க முடியுமா? ஏன் சினிமால இருந்து வந்தாலுமே நீங்க பாருங்க, கலைஞர் ஐயாவை பாருங்க, அப்புறம் முக ஸ்டாலின் ஐயாவை பாருங்க, அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை பாருங்க, அப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பாருங்க. இவங்க எல்லாம் நல்ல ஆட்சி கொடுக்கலையா? யோசிச்சு பாருங்க. அவங்களுமே ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சர்க்கல்கள், ஏன்னா அவங்களுக்கு பெரிய லெவலில் என்ன இருக்காது, அனுபவம் இருக்காது. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அந்த அனுபவத்தை என்ன செஞ்சுப்பாங்க, பெரிய தலைவர்களோட வழிகாட்டுதல், அப்புறம் பெரிய தலைவர்களோட புத்தகங்கள் எல்லாம் படிச்சு பெரிய தலைவர்கள் எப்படி இப்படிலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு அதை திங்க் பண்ணி பார்த்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. அதே மாதிரி விஜய் சார் என்ன செய்வாங்க, நல்ல ஆட்சி என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி கடந்து என்ன செய்யாதீங்க, ஒப்பாரி வைக்காதீங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. பிடிச்சி லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.